சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் நினைத்ததை சாதிப்பவர்கள், யாருக்கும் அடிபணியாதவர்கள், தலைவராக விளங்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. அதிகமான விவசாய நிலங்களும் விவசாயம் அல்லாத இடங்களும் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். தொழிலதிபர் ஆக உருவாகக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. பிறர் படக்கூடிய கஷ்டங்களை உணராதவராக ஒரு சிலர் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அவசர புத்தி, ஆத்திரமிக்கவர் என்றாலும் புத்திசாலியாக ஒரு சில நேரங்களில் விளங்குவார். கருத்து, கற்பனை, மின்னல் வேகத்தில் இவர்களுக்கு உண்டாகும். இவர்களுடைய இளமை அழகு என்றும் குறையாதவாக இருக்கும். அரசியல், சமூக சேவை போன்றவற்றில் சிறப்பிடம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ஆன்மீக துறையிலும் சன்மார்க்க நெறியிலும் ஈடுபாடு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதில் ஈடுபட்டு புகழும் பெருமையும் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. இராணுவம், போலீஸ், தீயணைப்பு, நிலத்தடி, நீர்வளம் போன்ற தொழிலில் அதிகமாக ஈடுபட வாய்ப்பு உண்டு. கலைத்தொழிலான நாட்டியம், நடிப்பு, இயக்கம் போன்றவற்றில் சிறப்பான இடத்தை பெறுவார்கள். மருத்துவத்துறையில் புகழ் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. கவிஞர், எழுத்தாளர் போன்றவற்றில் ஈடுபட்டால் மிக சிறப்பான எதிர்காலம் உண்டு. ஆவணி, மார்கழி மாதங்களில் பிறந்த பெண்கள் இவர்களுக்கு மனைவியாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அவ்வாறு வந்தால் வசந்தமாகவும் வெற்றி சோலையாகவும் இவர்கள் வாழ்க்கை விளங்கும். மற்றவர்கள் இவர்களுடைய அறிவுரைகளை, ஆலோசனைகளை கேட்டு காரியம் தொடங்கினால் வாழ்வில் முன்னேற்றம் உண்டு. இவர்களுடைய அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. மேலும் அதிர்ஷ்டக்கல், அதாவது பவழம் பொருந்திய கல்லை இவர்கள் விரலில் மோதிரமாக அணியலாம். இவர்கள் சமயபுரம் மாரியம்மனை வணங்கி வழிபட்டால் எல்லா வளமும் இவர்களுக்கு கிடைக்கும்.